மகளே கேரளா லாட்ரி கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடல, கொஞ்சம் நாள் சேனலில் ப்ராப்ளம்னால. ஓகே, இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். ஓகேவா, நம்ம பார்த்திங்கன்னா கால்குலேஷன் மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி கணிப்பை பார்க்க போகிறோம். அதே முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம ஆல்புடைய விசிசி நம்ம எப்படி எடுக்கணும்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 days ரிசல்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா 782 5 days எடுத்துக்கலாம். இதில் ஆல் போர்டு நம்பர்ஸ் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 782 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்த்தலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 782 போட்டுக்கிறோம். இதில் நம்ம ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். நம்மளோட ஃபார்முலா நம்பர் 749 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதோட புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா 6 அப்படின்னா 9, 6 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம 782 வச்சுட்டு நமக்கு 6 அப்படின்னா 9 நம்பர் கிடச்சிருக்கு. 6 நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 613 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 613 ரூட் ஆப்ஷன் 749 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னா 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 613 வச்சு அடிக்கல. நமக்கு 5 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 206 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 206 ரூட் ஆப்ஷன் 749 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னா 7 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 206 வச்சு அடிக்கல. நமக்கு 7 அல்லது 8 நம்பர் கிடச்சிருக்கு. 8 நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 7 நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 867 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 867 ரூட் ஆப்ஷன் 749 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னா 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 867 வச்சு அடிக்கல. நமக்கு 9 கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 735 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 735 ரூட் ஆப்ஷன் 749 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் 3 அப்படின்னா 8. ஓகே, 3 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 735 அடிக்கல. நமக்கு 3 அல்லது 8 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் எந்த போர்டு விளாட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 days ரிசல்ட் எடுத்திருந்தோம். இதில் 782 வச்சு அடிக்கல. நமக்கு 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து 0, அடுத்து நமக்கு 8 அல்லது 7, அடுத்து நமக்கு 3. ஓகேவா, முதல்ல பார்த்தீங்கன்னா ஏ போர்டு, அடுத்து பி போர்டு, அடுத்து ஏசி போர்டு, அடுத்து பி போர்டு. ஓகே, ஒரு நாள் பி போர்டு, அடுத்து ஏ போர்டு, சி போர்டு. அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பி போர்டு நேற்று பாஸ் ஆகிருக்கு. அதனால் நாளை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா, நாளைக்கு கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, வந்துச்சு. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதில் 5 days ரிசல்ட் எடுத்துக்கலாம். 782 இந்த 782 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 782 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்கிறோம். ஃபார்முலா நம்பர் 984 போட்டுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னா 8, 3 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 782 வச்சு அடிக்கிறோம். 3 8ன்னு கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 613 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 613 ரூட் ஆப்ஷன் 984 போர்டில் நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் 0 அப்படின்னா 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அதே மாதிரி 613 வச்சு அடிக்க நமக்கு 0 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 206 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 206 ரூட் ஆப்ஷன் 984 போர்டில் நாளை பொறுத்த வரைக்கும் 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 206 வச்சு அடிக்க நமக்கு 9 அப்படின்னா 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 867 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 867 ரூட் ஆப்ஷன் 984 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னா 2. ஓகேவா, 7 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா,
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 867 வச்சு அடிக்கலாம். நமக்கு 7-2ன்னு கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 735 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன பார்த்துன்னு பார்த்துடலாம். அது நம்ம வந்து 735 ரூட் ஆப்ஷன் 984 கூடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படி இல்லைன்னா 4, 0 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம வந்து 735 அடிக்கல நமக்கு 0-4ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்தால் பார்த்தீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு நம்பர்ஸ். அடுத்து போய் நம்ம வந்து 5 டேஸ் எழுதும். இதில் பார்த்தீங்கன்னா 3, 0, 6, 7 இந்த மாதிரி தான் பாஸ் ஆகிருக்கு. நாளை பொறுத்தவரைக்கும் பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படி இல்லைன்னா 3 நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அவங்க கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வந்தால் இது கொஞ்சம் வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம். அடுத்தபடி 0 அப்படின்னா 4 கொஞ்சம் கொடுத்துருக்குறோம். அதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி வந்து நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 80, 08, 84, 48, 30, 03, 34, 43 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனா மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கேலாண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற முதல் சிங்கிள் போர்டு ஏபிபிசிஎஸ்சி 3 டிஜிட்டல் 4 டிஜிட்டல் எல்லாமே புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80, 5, 91, 64, 99 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே மகளே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை சந்திப்போம். ஓகேவா.